மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. ஒரு ஃபேமிலி அப்படின்னா 5 பேர், அப்பா அம்மா 2 பசங்க, ஒரு வயதானவங்கள யாரோ ஒருத்தர், அதாவது எப்படியோ ஒரு 5 பேர் அப்படின்ற வச்சிருக்க ஒரு குடும்பத்தில் சராசரியாக பார்த்தீங்கன்னா 10 பவுன் இருக்குது அப்படின்னு சொல்லி புள்ளியியல் விவரம் சொல்லுது. நேற்றுக்கு ஒரு கிராம் ஒன்று 14,400 ரூபான்னு நான் விற்றுட்டேன். இன்றைக்கி 14,750. விற்ற எனக்கு லாபமா, வாங்கினவங்களுக்கு லாபமா? இப்போது அதை தான் சொல்ல வரேன். முதல்லலாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு, இப்போலாம் ஒரு நாளைக்கு 2 ரேட்டு வந்துருச்சு. அந்தளவுக்கு ஸ்பீடாக மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. காலையில் ஒரு ரேட் இருக்குது, சாயங்காலம் அதோட ஒரு 100 ரூபா 200 ரூபா கிராமுக்கு கூடி இருக்கு. இப்போது இந்தியாவுக்கு தேவையான தங்கத்தை இங்கேருந்தே வெட்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வைக்கிறது தான் ரேட்டு. நெதர்லாண்டில் அங்கே இருக்கிற என்ன தேவையோ அங்கே இருக்கிற சுரங்கத்திலேருந்து வர்ற அளவுக்கு தெரிஞ்சா அங்கே ஓகே. ஆனால் நம்மள்ட்ட தான் இங்கே தங்கமே இல்லையே. அது எடை 31.1 கிராம், அதாவது ஒரு அவுன்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதையெல்லாம் வச்சுட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன தேவைகள் இருக்குதுன்னு வச்சு பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வெள்ளி வந்து ஒரு முழுக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் தான் நம்ம பார்க்க முடியும். 2023 கம்பேர் பண்ணால் 24ல் 22% விலை உயர்ந்திருக்கு. 24க்கும் 25க்கும் 25 ஃபுல்லாக பார்த்தோம்னா அதில் 162% விலை உயர்ந்திருக்கு. 2026 எண்டில் வந்து கோல்டு எவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆகுன்றதை பற்றி சொல்லுங்கள். 2 லட்ச ரூபா வந்துடும். 2 லட்ச ரூபா. இப்போ கோல்டு வந்து சராசரியாக ஒரு வீட்டில் இந்த அளவுக்கு கோல்டு இருக்கணும், அடிப்படையாக ஒரு 10 சவரனாச்சும் இருக்கணும்னா எந்த அளவுக்கு இருக்கணும் சார்? இல்லை, அது அவங்கவுங்களுடைய சக்தியை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 10 சவரனாவது வைக்கணும். அது இல்லாமல் ஆல்ரெடி 10 சவரன் இருக்குது. சராசரி ஒரு மதிப்பீடு படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டில் 147 கோடி மக்கள் தொகை இருக்குது நம்ம நாட்டில். அதை கணக்கு வச்சு ஒரு ஃபேமிலி அப்படின்னா 5 பேர், அப்பா அம்மா 2 பசங்க, ஒரு வயதானவங்கள யாரோ ஒருத்தர், அதாவது எப்படியோ ஒரு 5 பேர் அப்படின்ற வச்சிருக்க ஒரு குடும்பத்தில் சராசரியாக பார்த்தீங்கன்னா 10 பவுன் இருக்குது அப்படின்னு சொல்லி புள்ளியியல் விவரம் சொல்லுது. அப்படி வச்சு பார்த்தோம்னா உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த நாடுகள்கிட்ட இருக்க அதிகாரப்பூர்வமான தங்கம் 31,071 டன் கோல்டு இருக்குது. அந்த அளவுக்கு கோல்டு நம்ம நாட்டு மக்கள்கிட்ட இருக்கா, பெரிய நிறுவனங்கள்கிட்ட, கோயில்கள்கிட்ட, இது எல்லாத்தையும் சேர்த்தா 31,000 டன் வந்துடுது. அதுவே 10 பவுன் ஆகிடுச்சு. ஸோ ஆவரேஜ் ஒரு இல்லாதவங்க கூட ஒரு 10 பவுனாவது சேர்த்து வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா அந்த 10 பவுன் இருந்தாலே போதும், நமக்கு வந்து பல லட்சங்களுக்கு நம்ம வந்து அதிபதி. நாளைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அட்லீஸ்ட் யார்கிட்டையும் போய் எதிர்பார்க்க தேவையில்ல, நம்ம தேவையான ஒரு விஷயத்தை நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த தங்கம் உபயோகப்படும். கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த கோல்டு ரேட் ஏறுது இல்லையா சார், அது யாருக்கு லாபம் சார்? வாங்குற மக்களுக்கு லாபமா, விற்கிற உங்களுக்கு லாபமா, இல்லை உலக நாடுகளுக்கு லாபமா சார்? சுருக்கமாக சொல்ல போனால் யார் கைவசம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு லாபம். தங்கம் பொறுத்த வரைக்கும் விற்கிற எங்களுக்கு லாபமா கேட்குறீங்களே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்றுக்கு ஒரு கிராம் ஒன்று 14,400 ரூபான்னு நான் விற்றுட்டேன். இன்றைக்கி 14,750. விற்ற எனக்கு லாபமா, வாங்கினவங்களுக்கு லாபமா? வாங்கினவங்களுக்கு 300 ரூபா லாபம், வாங்கினவங்களுக்கு 300 ரூபா லாபம். நானுமே 350 ரூபா. நானுமே நேற்று விற்ற உடனே இமீடியட்டாக நான் தங்கத்தை வாங்கியிருந்தேன்னா எனக்குமே ஆமாம் அது ஓகே, நான் வாங்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். அப்போ எனக்கு லாபமா நஷ்டமா? இன்றைக்கி இருக்கிற நிலைமை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கவலைக்கிடமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் உற்று நோக்கியிருப்பீங்க, நம்ம வர்றப்பே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே சொன்னோம். என்ன சார் 2 ரேட் ஏறுதேன்னு கேட்டீங்க. ஆமாம், காலையில் ஒரு ரேட் இருக்குது, அதை நீங்கள் இப்போ கேள்வியாக கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் நாங்கள் நேற்றுக்கு விற்றுருக்கோம். நேற்று சாயங்காலம் 6 மணி 7 மணி விற்கிறோம். நைட்டு கடை 9 வரைக்கும் இருக்குது, விற்பனை நடக்குது. இப்போலாம் ஈவினிங் டைமில் தான் விற்பனை நடந்தனையும். நேற்று நைட்டு வாங்க முடியாது, ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். ஃபிசிக்கல் செல்லிங் பையிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். இன்றைக்கி வாங்கலான்னு காலைல வந்ததுமே ரேட்டாக காலைல 250 ரூபா 300 ரூபா ஏறியுது. சரி, திருப்பி ஏறணும், கொஞ்சம் இறங்கினா பார்ப்போம், ஈவினிங் பார்க்கலான்னு பார்த்தா ஈவினிங் அதுக்குள்ளே ரேட் ஏறியுது. இப்போ அதை தான் சொல்ல வரேன். முதல்லலாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு, இப்போலாம் ஒரு நாளைக்கு 2 ரேட்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஸ்பீடாக மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. காலையில் ஒரு ரேட் இருக்குது, சாயங்காலம் அதோட ஒரு 100 ரூபா 200 ரூபா கிராமுக்கு கூடி இருக்குது. இப்போ நம்ம வாங்காமல் கொஞ்சம் விட்டுட்டோம்னா அது நஷ்டத்தில் போய் முடியுது. அதனால் தங்கம் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் லாபம். ஒன்று மக்களாக இருக்கட்டும், வியாபாரியாகட்டும் இருக்கட்டும், உலக நாடுகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்க எந்த அளவுக்கு தங்கத்தை வச்சுருக்காங்க, அதை வைக்க அவங்களுடைய அசெட் வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது யாரு சார்? காலையில் ஒரு ரேட் இருக்குல்ல? இல்லைங்க, இது எல்லாமே முழுக்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆகிடுச்சு. இப்போ முதல்லலாம் வந்து ஒரு இடத்துல வந்து தமிழ்நாட்டில் வர்த்தகம் வருது மிளகா, உத்தரப்பிரதேசலையும் மிளகா விளையும், அங்கேயும் தேவை இருக்கும். ஆனால் உத்தரப்பிரதேச மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு, அங்கே எவ்வளோ டோட்டல்
கொள்முதல் பண்ணுறாங்க, வரவு வருது, அங்கே எவ்வளோ விற்பனை ஆகுது அப்படின்னா அங்கே வந்து 1 டன் மிளகா ஒரு நாளைக்கு தேவை, ஆனால் 1.5 டன் வந்துடுது விளைச்சல். ஆனால் அழிமானம் தேய்மானம் அழிவு அப்படின்றது, அதாவது அழிவு மீன் விற்பனை, அந்த 1.5 டன் வருது, இவங்களுக்கு 1 டன்னு தான் விற்பனை ஆகுது. அப்போ 1/2 டன் தேங்கி போயிடுது. இப்போ என்ன ஆகும், விலை குறைஞ்சிக்கிட்டே வரும், டிமாண்ட் கம்மியாயிடுச்சு, விலை குறைஞ்சி. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு நாளைக்கு 1 டன்னு தேவைப்படுது மிளகா, ஆனால் வர்றது வெறும் 1/2 டன்னு தான் வருது அப்படின்னு வைங்க. அப்போ 1 கிலோ 100 ரூபா வித்தது சடசடன்னு 150, 200, 300ன்னு போய்கிட்டே இருக்கும். இங்கே ரேட்டு ஏறும், அங்கே ரேட்டு இறங்கும். ஆனால் 2 இடத்துலையுமே மிளகா தான். ஆனால் மார்க்கெட்டு உள்ளூர் சந்தையே அங்கேருந்து விளைச்சல் வந்து பார்த்துக்கும். அது மாதிரி தங்கம் கிடையாது. தங்கம் ஒரு கால் அது மாதிரி இருந்தால், நான் சொல்கிறது கூட எளிமையான முறையில் சொல்கிறேன், மக்களுக்கு புரியணுமே. தங்கம் ஒரு கால் அங்கங்கே என்னென்ன தேவையோ, இப்போ இந்தியாவுக்கு தேவையான தங்கத்தை இங்கேருந்து வெட்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வைக்கிறது தான் ரேட்டு. நெதர்லாண்டில் அங்கே இருக்கிற என்ன தேவையோ, அங்கே இருக்கிற சுரங்கத்திலேருந்து வர்ற அளவுக்கு தெரிஞ்சா அங்கே ஓகே. ஆனால் நம்மள்ட்ட தான் இங்கே தங்கமே இல்லையே. 1 டன் தங்கம் கூட நம்ம சராசரியாக 800 டன் தங்கம் ஒரு வருஷம் ஒன்றுக்கு நமக்கு தேவை இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஆனால் நம்ம நாட்டிலேருந்து 1 கிலோ தங்கம் கூட எடுக்கலை. அந்தளவுக்கு மைண்ட்ஸ் இல்லை. கண்டுபிடிச்சிருக்குன்றாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து ஆராய்ச்சியில் இருக்குது. அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த செலவு எல்லாத்தையும் இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா எக்கச்சக்கமாவது. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தனால அப்போ ரேட் கம்மியாக இருந்ததா சார்? இல்லை, அதனால கம்மியாக இல்லை, அப்பயுமே இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரேட் தான். பட் அந்த டைமில் வந்து கேஜிஎஃப் அங்கே ஃபீல்டு, கோலார் கோல்டு ஃபீல்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் நிறைய கிடச்சிது. இப்போது போக டீப்பாக போயிடுச்சு, தங்கம் கிடைக்கல. தங்கம் இருந்தாலும் அதனுடைய செலவினங்கள் ஜாஸ்தி வருது, இப்போ வெட்டி எடுக்கப்படலை. ஸோ அதனால் நம்ம எல்லாமே வெளிநாடுகள் இருக்கோம். இப்போ எல்லா நாடுகளும் அது மாதிரி வர்றப்போ டோட்டலாகவே வர்ற தங்கமும் ரொம்ப கம்மி தான். வருஷம் ஒன்றுக்கு ஒரு 3000 டன் தங்கம் தான் பூமியிலேருந்து வெளியே வந்து உலகம் முழுக்க நான் சொல்கிறேன் வருது. அப்படின்றப்போ அதில் 25% நம்ம கன்சியூம் பண்ணுறோம், நமக்கு தேவை இருக்குது. அதனால தான் அந்த தங்கம் வந்து நம்ம அந்த ரேட்டை, அப்போ அந்த மேலை நாடுகள் தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்குன்னு ஒரு அமைப்பு, லண்டன் புல்லியன் மார்க்கெட்டர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு அங்கேருந்து தான் தங்கம் வந்து விலை நிர்ணயிக்கப்பட்டு அதில் பல்வேறு தரப்பு ஆட்கள் அதில் இருப்பாங்க. அதில் வாங்குறவங்க, விற்கிறவங்க, தயார் பண்ணுறவங்க, பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறவங்க, அதை சுத்திகரிப்பு வந்து பண்ணுறவங்க, ரிஃபைனரி, இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. அதில் இருந்து தான் தங்கம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ அப்படி வர்றதுக்கு முன்னாடியே, அந்த ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க எதெல்லாம் காரணிகளாக வச்சு பண்ணுவாங்கன்னா, அமெரிக்க டாலரை ஒரு காரணமாக வச்சு பண்ணுவாங்க. அதுதான் மெயின் அதுதான். அதில் தானே வெளியிடுவாங்க இத்தனை அவுன்ஸ், அது எடை 31.1 கிராம், அதாவது ஒரு அவுன்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதையெல்லாம் வச்சுட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன தேவைகள் இருக்குதுன்னு வச்சு பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றப்போ அந்த பிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் ரெடியாக இருப்பாங்க. தங்கத்தில் மற்ற ட்ரேட்லாம் எப்படி இருக்குது, அதை வச்சும் இந்த கோல்டு ஃபிக்ஸ் ஆகும். ஷேர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் பல்வேறு காரணிகளை வச்சு அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் நாமளுமே நம்ம தொடர்ந்து போகணும். அதனால தான் 2 முறை ரேட் வந்து வர்றது. ஓகே சார். சில்வர் சார், சில்வரும் இதே மாதிரி தான்? சில்வரும் இதே தான், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு தான். ஏன்னா கோல்டு வாங்க முடியாதவங்க சில்வராச்சும் வாங்கி சேர்க்கலான்ற நிலைமையில தான் இப்போ இருக்கும். சில்வர் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? சில்வர் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டை விட அதிக லாபம் தரக்கூடியது வெள்ளி. ஆனால் வெள்ளி வந்து ஒரு முழுக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் தான் நம்ம பார்க்க முடியும். வெள்ளியில் எவ்வளோ நகை போட முடியும், வெளியில் போடுறதும் இல்லை. வெளியில் போட்டு போகிறதுன்றது ரொம்ப குறைவு தான். அது வந்து மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் தான் அதை நம்ம சேமித்து வைக்க முடியுமே தவிர, அது தங்கம் அப்படி கிடையாது. கோல்டு ஆர்னமெண்ட்டாகவும் போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளாகவும் எடுத்து வைக்கலாம். பட் இந்த கடந்த 3 வருடத்தில் பார்த்தோம்னா வெள்ளி 2023 கம்பேர் பண்ணால் 24ல் 22% விலை உயர்ந்திருக்கு. 24க்கும் 25க்கும் 25 ஃபுல்லாக பார்த்தோம்னா அதில் 162% விலை உயர்ந்திருக்கு. இப்போது இந்த 24 நாட்களில் மட்டும் பார்த்தோம்னாலே 41% விலை உயர்ந்திருக்கு. தங்கத்தை காட்டியுமே வெள்ளியில் தங்கம் வந்து சென்ற வருடம் 74%, வெள்ளி 162% விலை உயர்ந்துச்சு. இப்போயும் பார்த்தீங்கன்னா 19% இந்த 24 நாளில், இது 41% விலை உயர்ந்திருக்கு. அப்போது இதுலேருந்து நீங்களே பார்த்துக்குங்க எதில் அதிகப்படியான லாபம் வருது, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எது உகந்தது அப்படின்னு மக்கள் அவங்க தீர்மானித்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்றதை பண்ணிருப்பாங்க. சராசரியாக ஒரு 30,000 சேலரி வாங்குறவங்க இந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு பர்சன்டேஜ் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா எப்படி சார் பண்ணணும்? என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ சேமித்து வைக்கிறாங்க. ஒரு 50,000 ரூபா சேலரி வாங்குறாரு அப்படின்னா அவர் தன்னுடைய தேவைகள் எல்லாம் சுருக்கி ஒரு 15,000 ரூபா சேவ் பண்ணி வைக்கிறார், 30% அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 80% கேஷாகவே கோல்டு சில்வரில் போடலாம். 20% மட்டும்தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மற்ற துறைகளில் போடணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் 80-20 பாலிசி வச்சுக்கணும். 20% அதுக்கு, 80% இதுக்கு. இந்த 80ல் நீங்கள் ஈக்குவலாக கூட வச்சுக்கலாம்.
40% கோல்டுலையும் 40% சில்வர்லையும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மக்களை இப்படி ஒரு கன்ஃபியூஸ் பண்றாங்க சார். ஏன்னா கோல்டு வந்து பிசிக்கலா வாங்குறது நமக்கு நஷ்டம், ETF வாங்குங்க, பேப்பர் கோல்டில் வாங்குங்க, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் பண்றாங்க இல்லையா? இல்லைங்க அதெல்லாம் வந்து வீண் வதந்தி, சும்மா வீண் வதந்தி இல்லை, அதுலேயும் இருக்குது, பண்ணலாம், தப்பு கிடையாது. எத்தனை பேருக்குங்க அதெல்லாம் தெரியும்? ஈஸி ஆக்சஸ் நமக்கு என்ன? சில பேர் சொல்லுவாங்க ஐஃபோன் தாங்க ரொம்ப பயங்கரமான பாதுகாப்பானது, நம்ம டேட்டாவை திருட முடியாது. அதெல்லாம் கரெக்டு. அந்த ஐஃபோனை யூஸ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும்ல நமக்கு. முதல்ல ஐமேக் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்ல. எவ்வளோ பேருங்க ஐமேக் யூஸ் பண்ணுறாங்க, ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்லி யூஸர் எது? ஆண்ட்ராய்டு வெர்ஷன் டக்குன்னு எல்லாத்துக்குமே 100க்கு 90 பேர் ஈஸியாக யூஸ் பண்ணிவிடுவான். அந்த இது போகிறப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், இந்த எல்லாமே மாறி மாறி இருக்கும். அது மாதிரி தான் இந்த ETF-உம் ஃபிசிக்கல் கோல்டும். மக்களுக்கு நமக்கு எது இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, சில பேர் வந்து ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணியிருப்பான், அவனுக்கு ஃபிசிக்கல் பக்கமே போக மாட்டான், அவனுக்கு வேணால் அது கரெக்டாக இருக்கும், சிஸ்டத்திலே வச்சு டக்குன்னு பண்ணிகிட்டு இருப்பான். ரைட், ஓகே, அது மேலே தப்பு சொல்ல முடியாது. ஆனால் சாமானிய மக்களுக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. அப்படின்றப்போ அவங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு கரெக்ட். அவங்கள்ட்ட கையில் இருக்கிற பணம் கையில் இருந்துச்சுன்னா செலவாயிடும். அதனால் அன்னன்னைக்கு வந்துட்டு எப்போ வருதா, இப்போ ஒரு பணம் வருதா உடனே கோல்டு போய் வாங்கணும், இல்லை வெள்ளி வாங்கணும். அவங்களுக்கு அங்கே வந்து சும்மா இருக்கக்கூடாது, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்றத என்னோட கருத்து. 2026 எண்டில் வந்து கோல்டு எவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆகுன்றதை பற்றி சொல்லுங்கள். 2 லட்ச ரூபா வந்துடும். 2 லட்ச ரூபா வந்து ஒரு சவரன் கண்டிப்பாக இதே வேகத்தில் போனால் 2 லட்ச ரூபான்றது கம்மியான அமௌண்ட்டாக தோணுமோன்றதை என்னுடைய பார்வை. சொல்கிறீங்க அந்த அளவுக்கு ஏற? கண்டிப்பாக அந்த அளவுக்கு பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்கோம் நம்மன்றது உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளுமே. அதனால் 2 லட்ச ரூபான்றது சாதாரணமாக வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. வெள்ளியும் ஒரு கிராம் 500 ரூபா அப்படின்றது ஒரு டார்கெட்டாக. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries.